டேய் இங்க வாடா. ஏலம் போடாத இடத்துல ஏன்டா மரத்தை வெட்டிட்டு இருக்கீங்க? ஏலம் போட்டதோ லவங்க போட்டதோ எங்களுக்கு தெரியாது. எங்க முதலாளி வெட்ட சொன்னாங்க, நாங்க வெட்டோம். யார்டா முதலாளி? ஐயா கும்பர்னுங்க. நம்ம பசங்க எல்லாம் வேலை இல்லாம போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க, அதான் வெட்டுங்கடான்னு சொன்னேன். இந்த காட்டுல எங்க அனுமதி இல்லாம மரத்தை வெட்ட சொல்றதுக்கு நீங்க யார்? தம்பி கேக்குது இல்ல, சொல்லேன்டா. ஐயா தெரியல, 15 வருஷமா இந்த தொகுதிக்கு இவர்தான் எம்எல்ஏ. டேய் தெரியாம வெட்டிட்டோம்னு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வாங்கடா, போங்க. தெரியாம செஞ்சா தப்பு சரியா போயிடுமா? எம்எல்ஏ வருதுகிட்டு பொறுப்பு இல்லாம பேசிட்டு போறீங்க. ஏன் தம்பி, மன்னிப்பு கேட்கற அளவுக்கு இறங்கிட்டேன், இன்னும் என்ன செய்ய சொல்ற? என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலன்னா விடு. என்னமோ உங்க அப்பா விட்டு மரத்தை வெட்டின மாதிரி குதிக்கிற. யாரை கேட்டு மரத்தை வெட்டினீங்க? தம்பி என்ன பண்ணுவ? ஃபைன் போடுவ, போடு, கட்டிட்டு போறேன். அதுக்கு மேல போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள வைப்ப. நீ உள்ள வச்சின்னா நான் வெளியே கொண்டாந்துட்டு போறேன். தம்பி, நாங்க ஆளுங்களை வெட்டுறதையே போலீஸ்காரங்க கண்டுக்கிறது இல்ல, கேவலம் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நீ இந்த குதிக்கிறிய. அரசாங்கத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தீன்னா இந்த காடு அழிகிற மாதிரி நீயும் ஒரு நாள் அழிஞ்சு போடுவ, ஜாக்கிரதை. என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? உங்க அப்பாவோட தோட்டமா? ஏன் உங்க அப்பா விட்டு தோட்டமா? அப்படிதான் வச்சுக்கீங்க, கவர்மெண்ட் சொத்து. அப்ப அவங்களே வந்து கேட்க சொல்லு. இது என்ன மடியில? ரொம்ப சாதாரணமா போயிட்டல்ல. நானும் போட்டோவை காமிச்சு உடம்பு விலைக்கு வாங்கிட்டீங்க. நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் தான் ஏமாந்துட்டேன். காதல்னா என்னன்னு உனக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்தவன் காதல கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சேன். என்னோட காதலியா ஏமாத்திடுவேன்? நீ ஏமாறும் இல்ல, நான் உன்னை ஏமாத்தவும் இல்லை. நம்ம 2 பேரும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். இது எனக்கு ஒரு காதல சேர்த்து வைக்க போடப்பட்ட நினைவு பரிசு. இதை நான் உனக்கு போடுறேன். சத்தியமா சொல்றேன் பானு, இன்னில இருந்து நீதான் எனக்கு மனைவி. எனக்கு இன்னொரு பாட்டில் குடுறா. ஏற்கனவே நீ 3 பாட்டில் சாப்பிட்டாச்சு, உடம்பு கெட்டு போயிடும். பேசாம வீட்டுக்கு போ. இந்த கரிசனெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒண்ணு குடுக்கறான்டா குடுக்கறேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்றா. என்னடா இது உங்க அப்பா வீட்டு உடம்பா? ஆமா ஆமா, இது எங்க அப்பா வீட்டு உடம்பு தான், கொடுக்க முடியாது. பேசாம வாய மூடிட்டு போடான்னா போவியா? ஏய், நானும் நீயும் ஒரு காலத்துல ஒன்னா பொறுக்கி தின்னதெல்லாம் மறந்துட்டியா? உலகத்துல இல்லாத கடை வச்சிருக்கானடா. ஏய், நாளைக்கு நான் ராஜாடா, ராஜா. என் தங்கச்சிக்கு இந்த ஊரே பார்த்து மெச்சுற அளவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரை மாத்திக்கிங்கடா. அம்மா என்ன மன்னிச்சுக்கம்மா, மன்னிச்சுக்கோ. வயசுக்கு வந்து தங்கச்சி ஒருத்தி வீட்டுல இருக்காங்கிற நினைப்பே இல்லாம எப்படி தானோ குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? தங்கச்சி, நான் ஏன் குடிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிற கவலையில தாம்மா நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அம்மா, உன்னை முதலா பொண்ணு பார்க்க வந்தவன் 10 பவுன் கேட்டான். என்னால முடியல, கோட்டை அடிக்க ஆரம்பிச்சேன். அடுத்தவன்
20 பவுன் கேட்டான். ஆஃப் அடிக்க ஆரம்பிச்சம்மா. அப்போ 30 பவுன் கேட்டா ஃபுல் அடிப்பியா? இப்படி சம்பாதிக்கிற காசு எல்லாம் குடிச்சு அழிச்சா கல்யாணம் என்ன என் கருமாதி கூட பண்ண முடியாது. அம்மா தாயே, தாயே, டேய், எவனாவது இனிமே 10 பவுன் 20 பவுன் கேட்டு என் வீட்டு வாசப்படி மீச்சிங்க தொலைச்சிட்டேன். எவன் 50 பவுன் கேட்டு வர்றானோ அவனுக்கு தாண்டா என் தங்கச்சியை கொடுப்பேன். முதல்ல நீ வந்து சாப்பிடு. என்னம்மா நினைக்கிற? உங்க அண்ணன் எப்படி 50 பவுன் போடுவான்னு நினைக்கிறியா? அம்மா, ஆண்டவன் என் தலையெழுத்து எழுதினான். அதை அழிச்சு எழுத போடுறவன் வீரபத்திரமா. நாளைக்கு ராத்திரி 20 லட்சம் ரூபாய் சரக்கு வீரபத்திரனோட சரக்கு தான். அதை நான் தான் லாரியில கேரளாவை கட்ட போறேன். கட்டினா 1 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு உன் கல்யாணத்தை நான் எப்படி ஜாம் ஜாமன் நடத்த போறேன் பாருமா. அம்மா, கொஞ்சம் சாம்பார் ஊத்தம்மா. சரி, நான் இதையே ஊத்திக்கிறேன் போ. பேசாம நான் மெட்ராஸ்லயே இருந்திருக்கலாம். ஒரே போரு. என்ன போரு? மெட்ராஸ் இந்த மாதிரி நேச்சுரல் லைஃப் லீட் பண்ண முடியுமா? அந்த அழகான மரங்கள் இருக்கா? இந்த அருவி இருக்கா? ஆமா ஆமா, அதனாலதான் ஆபீஸ்ல இருக்கிறத விட்டுட்டு மரத்துக்கு கீழே அருவி ஓரத்துலயும் சுத்திட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்றேன்? நான் என்னத்தம்மா சொல்றது? எங்க அண்ணா IFS படிச்சுட்டு ஃபாரஸ்ட் ஆபீசரா வேலைக்கு வந்து வந்த வேலையை மறந்துட்டு கேமராவும் கைமா டிரைவர் தங்கச்சி பின்னாடி சுத்துறாரு. அதனாலதான் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போயிருக்கா அவருக்கு. பொன்மகள் வந்தாள். நான் சொன்னதெல்லாம் பொய் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களே வந்துட்டாங்க பாருங்க. எதுக்கு வந்த? என்ன விஷயம் தானே கேட்டேன். அப்படியே கேட்டீங்க? ஏன் வந்தது தானே கேட்டீங்க? சரி சரி சரி, ஏற்கனவே புரிஞ்சிட்டு இருக்கு. அந்த விஷயத்த சொல்லு. நாளைக்கு நைட் வீரபத்ரம் கோஷ்டி திம்போ வழியா மைசூருக்கு லாரியில சந்தன மரத்தை கடத்த போறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இப்பெல்லாம் எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. ஒழுங்கா லட்சணமா அவங்கள பிடிச்சி நல்ல பேர் வாங்க பாருங்க.